வணக்கம் உறவுகளை மீண்டும் மற்ற ஒரு வாரத்தின் முதல் நாளில் உங்கள் அனைவரையும் நேரடியாக உறவுகளின் சங்கமம் நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சி தயாரிப்பில் மறுபக்கத்தில் என்னோடு கலந்து கொள்ள நண்பர் பாலசுரேஷ் தயாராகின்றார். உங்களை சந்திப்பது NT ஜெகன். இன்று எமது கலையகத்துக்கு நாம் ஈஸ்டர் பண்டிகை உங்களுக்கு தெரியும். இயேசுநாத பிரான் எமது உலக மக்களுக்காக தன்னையை வருத்தி சிலுவையை சுமந்து பாவங்களை போக்கினார் என்பது அந்த சமய வரலாறாக இருக்கிறது. இந்த சமய வரலாற்றில் நாங்கள் இன்று காலங்காலமாக இன்றைக்கு 6 தசாப்தங்களுக்கு மேலாக துன்பத்திலே துவண்டு கொண்டு எங்களுக்கான சுயமரியாதையுடன் சுய உணர்வோடு நாம் வாழ்வதற்கான ஒரு மண்ணில்லாத நிலையிலும் எமது நாடு பறிபோய் அல்லது பறிபோக கொண்டிருக்கின்ற நிலையிலும் அல்லது எமது கலை கலாச்சாரம் பறிக்கப்பட்டிருக்கின்ற நிலையிலையும் நாம் இவ்வகையான இந்த சமய விழாக்களை அனுஷ்டிக்க வேண்டிய அல்லது அதை உணர வேண்டிய ஒரு தேவையும் இருக்கிறது. இது தொடர்பாக நாங்கள் இன்று உரையாடுவதற்கு இருக்கின்றோம். அதற்கு முதல் இன்று காலத்தினுடைய அவசியம் கருதி வருகின்ற 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்ட பேரணி கவனஈர்ப்பு ஒன்றுகூடல் என்று சொல்லலாம். அதாவது ஐநா சபையினுடைய கவனத்தை மேலும் ஈர்க்கும் முகமாக ஒரு மாபெரும் கவனஈர்ப்பு எழுச்சி ஒன்றுகூடல் ஒன்று இடம்பெற இருக்கிறது. இது தொடர்பாக நாம் ஆயுதங்களை எல்லோரும் இதனுடைய அவசியம் கருதி நாங்கள் ஒன்று கூடி ஒட்டுமொத்தமாக நாம் எல்லோருமே எழுந்து நின்று குரல் எழுப்ப வேண்டிய தேவை இருக்கிறது இந்த சர்வதேச சமூகத்தினுடன் இருந்து. அந்த வகையிலே இந்த எழுச்சி பேரணி குறித்து நாங்கள் இப்பொழுது சற்று கவனத்தை செலுத்தும் முகமாக அதனுடைய ஏற்பாட்டாளர்கள் ஒருவராகிய சிவனை சந்திக்க இருக்கின்றோம். அந்த வகையிலே அவரோடு இப்பொழுது நாங்கள் தொடர்புகளை ஏற்படுத்துவதற்கு விளைகின்றோம். இப்பொழுது நாங்கள் சந்திப்பதற்கு வாய்ப்பிருந்தால் அவரை அழைத்துக் கொள்வோம். வணக்கம் சிவன். ஹலோ, வணக்கம். வணக்கம். நாங்கள் வருகின்ற 5ஆம் தேதி நடத்தப் போகின்ற அல்லது இடம்பெறப் போகின்ற இந்த எழுச்சி பேரணி தொடர்பாக முதலில் சிவன் நீங்கள் சொல்லுங்கள். இந்த எழுச்சி பேரணி என்ன நோக்கத்துக்காக மிக முக்கியமான எந்த நோக்கத்துக்காக இது நடாத்தப்பட இருக்கிறது? நாங்கள் முதலில் இதை பார்த்தது இந்தியால எங்களுக்காண்டி போராடுற மாணவர்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணும் விதமாக தான் நாங்கள் பார்த்துனாங்க. ஆனா இப்ப நாங்க அதை விட இந்த லண்டன்ல நாங்க செய்யறதை விட இம்பார்ட்டன் சொல்லி எல்லாருக்குமே தெரியும். ஸோ இங்க இருக்கிற ஆட்கள் நாங்க முந்தி 2009 போராடி எல்லாரும். ஸோ அந்த மக்கள் எழுச்சி தான் இப்ப எங்களுக்கு திருப்பி மறுபடியும் தேவை என்றதை நான் உண்மையா திருப்பி சொல்ல விரும்புறேன். என்று சொன்னா எங்கட நாட்டை முக்கிறது எங்கட கையில தான் இருக்கு. நாங்க இன்னொரு நம்பி இருக்கையில அது ஓகே. மற்றது இந்தியாவில எங்களுக்காண்டி போராடுற மாணவர்களுக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்கதான் எங்களுடைய முதல் நோக்கம். அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னு சொன்னா காமன்வெல்த் ஸ்ரீலங்கால நடைபெறதுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. அதுக்கு இங்க இருந்து இந்திய பிரைம் மினிஸ்டர் இங்க குயின் எல்லாரும் போறதுக்கு தான் ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அதுகளை நிறுத்தும் மூலமாகவும் எங்களுடைய ஏற்பாடு நாங்கள் இப்பயிலேருந்தே செய்ய வழிகத்தான் வேணும். ஸோ அதுதான் எங்களுடைய முதல் நோக்கம். இதனுடைய ஏற்பாடுகள் தொடர்பாக ஒரு முறை எமது உறவுகளுக்கு அறிய தருவது பொருத்தமாக இருக்கும். அந்த வகையிலே எத்தனை மணிக்கு எவ்வாறு நாம் ஒன்று கூடி எங்கிருந்து இந்த பேரணி அல்லது இந்த ஒன்று கூடல் ஆரம்பமாக இருக்கிறது என்ற விவரத்தை ஒரு முறை சொல்வீர்களா? 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ட்ரஃபல் ஸ்கொயர்ல தான் முதல்ல ஸ்டார்ட் பண்றோம். ட்ரஃபல் ஸ்கொயர்ல தான் ஒரு ஒன்று கூடல் நடத்திவிட்டு அங்கிருந்து தான் நாங்க வலிக்கிறோம். எனக்கு அந்த டெஸ்டினேஷன் இன்னும் எனக்கு மேப் வரையில எனக்கு எந்த பக்கத்துல போறேன்னு சொல்லி ட்ரஃபல் ஸ்கொயர்ல இருந்து தான் வலிக்கிறோம். சிவன், எத்தனை மணிக்கு இந்த ஆரம்பமாக நீங்கள் யோசிச்சிருக்கீங்க? எனக்கு டாக்டர் ஹெட்ல எனக்கு வருதில்ல. நான் உங்களுக்கு இன்னொரு முறை நான் அறியப்படுத்துறேன். மத்தியானம் தெரியும், எத்தனை ஷார்ட் டைம்ல எனக்கு தெரியல. நான் அடுத்த முறை உங்களுக்கு நான் அறியப்படுத்துறேன். நிச்சயமாக அது பரவாயில்லை. நாங்கள் உடனடியாகவே உங்களுடன் தொடர்பு கொண்டு இந்த நேரத்தில் இதை நாங்கள் இந்த வாரத்தின் முதல் நாள் இந்த வாரத்தில் நாங்கள் கூடுதலாக இதை நாங்கள் எமது மக்களுக்கு கொண்டு சென்று அவர்களிடம் நாங்கள் உணர்த்துவதன் மூலம் அல்லது இந்த வாரத்திலே நாங்கள் மிக முக்கியமாக இதனுடைய கவனத்தை நாங்கள் எமது மக்கள் மத்தியில் கொண்டு வருவதற்கு நாங்கள் சகல ஊடகங்களும் ஒத்துழைக்க வேண்டும் என்பது இன்றைய காலத்தினுடைய தேவையாக இருக்கிறது. இன்னொன்று நான் என்னுடைய பிகஸ்ட் ரிக்வெஸ்ட் என்னன்னு சொன்னா, எங்களுடைய மக்கள் உண்மையாக மக்கள் எழுச்சி தான். உண்மையா நாங்கள் லண்டன்ல மாணவர்கள் எழுச்சி வேணும்னா உண்மையாகவே அந்த இடத்துல மாணவர்கள் வர வேண்டும். இந்த லண்டன்ல இருக்கிற மாணவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு 5% தான் அந்த இடத்துக்கு வர்றீங்க. ஸோ அதை புஷ் பண்ண வேண்டியது எங்களுக்கு பேரண்ட்ஸ் தான் உண்மையான கடமை. ஸோ பேரண்ட்ஸ் புஷ் பண்ணாதான் அவைகளுக்கு தெரியும் எங்களோட நாடு எங்களோட பண்பாடுகள் விஷயங்கள் எல்லாம் பேரண்ட்ஸ் சொல்லி கொடுக்குறதுதான் பிள்ளைகளுக்கு தெரிய போகுது. ஸோ இந்த விஷயத்திலையும் பேரண்ட்ஸ் கொஞ்சம் புஷ் பண்ணி அந்த இடத்துக்கு அவையில அழைப்பிப்பாங்க. அது பெரிய விஷயம். பேரண்ட்ஸ் எல்லாருமே வர்றவைகள் பிள்ளைகளையும் கூட்டிக் கொண்டு வர மாதிரி ஸ்பெஷலி இப்போ ஸ்கூல் ஹாலிடேஸ் அந்த லாஸ்ட் டே ஸ்கூல் ஹாலிடே. ஸோ தயவு செய்து உங்களுடைய பிகஸ்ட் ரிக்வெஸ்ட் நீங்கள்
அந்த இடத்துல கலந்து கொள்றது எவ்வளவு இம்பார்ட்டன் உங்களுக்கு தெரியணும் என்று சொன்னா எங்கட நாட்டை முப்பதுங்கிற கையில தான் இருக்கு. நாங்கள் இந்தியாவை அமெரிக்கா மட்டும் நம்பிக்கொண்டிருக்கிறது. முதல் நாள் எங்கட திறமை செய்யாதான் அவங்க தங்களோட கடமையை செய்வாங்க. குறிப்பாக இன்றைக்கு நீங்கள் கூறியது உண்மையில் நல்ல ஒரு பொருத்தமான விடயம். இன்றைக்கு தமிழகத்தில் பார்த்தோம்னா இன்றைக்கு இளைய தலைமுறையில் எழுச்சி அல்லது குறிப்பாக மாணவ மாணவிகளுடைய எழுச்சி மிகவும் முக்கியமான கவனத்தை கொடுத்திருக்கிறது. அரசாங்க மட்டத்திலும் மட்டுமல்ல, இன்றைக்கு சர்வதேச மட்டத்திலும் மிக பெரிய அளவில் சென்று சேர்ந்திருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அந்த வகையில் நீங்கள் இளைய தலைமுறையினர் இதில் பங்கு பெற்ற வேண்டிய ஒரு அவசியத்தை கூறியிருக்கிறீர்கள். இதனுடைய உங்களுடைய ஏற்பாட்டாளர் என்ற முறையில் இந்த இளைய தலைமுறையினர் இன்றைய காலத்தில் கலந்து கொள்ள வேண்டிய தேவையை ஏன் நீங்கள் கூடுதலாக வலியுறுத்தி என்பதை சொல்ல முடியுமா தயவு செய்து? நிச்சயமாக இப்ப எங்களோட பேரண்ட்ஸை விட இப்ப இந்த ஜெனரேஷன் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் இளைஞர் தான். எங்களுக்கும் தமிழன் தான் எங்களை எய்ம் வந்து நாங்க உண்மையாவிலிருந்து காட்டுறதுக்கு இதுதான் எங்களுடைய இது விளைவிப்பு. அதே சொல்லுவீங்க ஓகே எல்லாருக்கும் தமிழ் இல்ல முந்தி இருந்த ஆக்களுக்கு மட்டும் தமிழ் இருக்கிற இப்ப இருக்கிற வந்து மோ ப்ராட் மைண்ட் திங்க் பண்றாங்கன்னு நினைப்பாங்க. ஸோ இப்ப தமிழ்ல தான் எங்களோட குறிக்கோள் என்பதை நாங்கள் அவைகளுக்கு நாங்கள் உணர்த்தோம். எங்களுக்கு இப்போ கிரைம்ஸ் அது இதெல்லாம் இருக்கிறபடியாலும் பட் எங்களுக்கு சொல்யூஷன் வந்து எங்களோட ஓன் ஸ்டேட் எங்களோட தமிழ்ல இருந்தான்றதை வந்து நாங்களுக்கு உணர்த்துறபடியா இருக்கும். அதாவது நெக்ஸ்ட் ஜெனரேஷனோ இல்லாட்டி ஃபியூச்சர்ல வரப்போற ஜெனரேஷனோ வந்து எங்களுக்கு தமிழ்ல தான் தேவைன்றது வந்து நாங்கள் உணர்த்துற மாதிரி இருக்கும். அதைத்தான் காட்டணும். மற்றது இளைஞர்கள் வந்து சேர்க்கதான் எங்களுக்கு வந்து அது வெளியில போய்க்கல ஸ்டூடெண்ட்ஸ் பவர்ன்றது வந்து ஒரு தனி ஸோ அதுதான் எங்களுக்கு ஹைலைட் ஆகும். ஸோ எங்களுக்கு அதுதான் முக்கியமா வழியா. இந்த வகையில் உண்மையிலேயே நீங்கள் ஏற்பாட்டாளர்கள் இந்த முறையில் இன்றைக்கு பிரித்தானியாவில் கூடுதலாக பல பல்கலைக்கழகங்களில் லண்டனில் இருக்கிறது மட்டுமல்ல புறநகர் பகுதிகளில் இருக்கிற பல்கலைக்கழகங்களில் கூட அவர்கள் பலர் கல்வி கற்கின்றார்கள், உயர் படிப்புக்காக தங்களை அர்ப்பணித்திருக்கிறார்கள். ஆரம்ப காலங்களில் இவர்களுடைய கவனம் ஈடுபாடுகள் மிக அதிக அளவில் இருந்ததை நாங்கள் அவதானிக்கின்றோம். இன்றைய கால சூழ்நிலை நீங்கள் இப்பொழுது குறிப்பிட்டது போல இன்றைய கால சூழ்நிலையில் தாயகத்தில் மிகவும் அட்டூழியங்களும் அக்கிரமங்களும் எங்களுடைய மக்களுக்கு எதிரான பெரும் பெரும் வன் செயல்கள் அதிகரித்து கொண்டு செல்கின்ற காலத்திலும் அதே நேரம் சர்வதேச சமூகம் அண்மையில் நடந்த ஐநாவினுடைய அமர்வு கூட எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் பெரிதளவில் ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு அழுத்தத்தை கொடுக்காத ஒரு சூழ்நிலையிலும் கூட இன்றைய கால சூழ்நிலை நாங்கள் எல்லோருமே எழுந்து நின்று சர்வதேச சமூகத்தை நாங்கள் நோக்கி கண்டனமான ஒரு செய்தியை சொல்ல வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் ஒன்றே நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ண ஐநா சபையில வந்து தமிழ் என்ற ஒரு வார்த்தையை கூட ஸ்டேட்மெண்ட்ல யூஸ் பண்ண வந்து விரும்பல. சோ அப்படி இருக்கிற இதுல வந்து எங்களை வந்து அவை ஒரு தமிழ்ல ஒரு இனமா கூட இருக்கலன்னு தான் நான் சொல்லுவேன். சோ இதுக்கு ஃபைட் பண்ண வேண்டியது எங்களோட ஒவ்வொருத்தையும் கடமை. பெரிய அளவில் அழுத்தம் கொடுப்பது என்றது வந்து அது வேற. எங்களுக்கு என்ன தமிழருக்கு என்ன வேணும்ன்றதை வந்து இந்தியாவில இப்ப ரெஃபரண்ட் செய்யணும்னு ஜெயலலிதா அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. சோ அப்படியான இதெல்லாம் எங்களுக்கு தேவை. அதே நேரம் நீங்களும் ஒரு இளைய தலைமுறையை சார்ந்தவர் என்ற அடிப்படையில் இன்றைக்கு இந்த எடுக்கப்பட போகிற இந்த ஒன்று கூடல் அல்லது இந்த கவனிப்பு ஒன்று கூடல் இன்றைய சர்வதேச சமூகத்தில் இந்த ஒன்று கூடல் டிராவல் கெஸ்ட் கார்க்கிலிருந்து ஆரம்பித்து செல்லும் இடங்களில் எல்லாம் சர்வதேச மக்களிடம் ஒரு 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 முக்கியமான கவனத்தை ஈர்க்கும் முகமாக நாங்கள் பரப்புரை நடவடிக்கைகளாக இருக்கலாம், அல்லது அவர்களை சந்திக்கின்ற துண்டு பிரசுர நடவடிக்கைகளாக இருக்கலாம், அல்லது என்ன நோக்கத்துக்காக இன்று இந்த மாபெரும் ஒரு ஒன்று கூடலை நாங்கள் நடத்துகின்றோம் என்பதை தெளிவுபடுத்துவதற்காக இந்த ஆளுமை கொண்ட மாணவ வர்க்கத்தினர் இன்றைக்கு சகல மொழிகளிலும் நல்ல ஆளுமை கொண்டவர்களாக இருப்பதனால் அவர்களுடைய பங்களிப்பு இதில் இணைந்து கொள்வதற்கான வாய்ப்புகளை நாங்கள் அதிகரிப்பதற்கு எவ்வகையாக இவர்களை நாங்கள் ஈடுபடுத்திக் கொள்ளலாம் என்பதை நீங்கள் ஒரு ஆலோசனையாக கூறுகிறீர்கள். உண்மையாக இதுல வந்து ஒருத்தர் சொல்லி செய்யற விஷயம் இல்லை. இது வந்து உண்மையா இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஒவ்வொரு தங்களோட லாங்குவேஜ்ல வந்து இதை ஸ்பெஷலிஸ்டா எடுக்கணும். இப்ப அதாவது பிரான்ஸ்ல இருக்கிற பிரெஞ்சு இருக்கிறார்கள், அப்படி இப்ப இங்க இருக்கிறார்கள் இங்கிலீஷ்ல. அப்படி இருக்கிறார்கள் வந்து இந்திய மீடியாவோட ஒரு இடத்துல கான்டாக்ட் மேக் பண்ணி எழுதினாத்தான் அவங்க வந்து ஒரு 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 தூண்டுகோலா இருக்கணும். அதுக்கு பிறகு அவங்க ஃபாலோ பண்ணாம இருக்கிறது வந்து அது மீடியாவோட ஆப்ஷன். ஸோ அதுக்கான நாங்கள் வந்து சும்மா இருந்தோட மீடியா வந்து பார்க்க வந்து இருக்கலாம். இப்ப நாங்க வந்து வீட்டுல இருந்து கொண்டே கம்ப்யூட்டர்ல இருந்து எவ்வளவு இமெயில் பண்ணலாம் மீடியாஸுக்கு. இப்ப ஜேர்னலிஸ்ட் முந்தி எங்களை பற்றி ஜேர்னலிஸ்ட் இருப்பாங்க, திருப்பி அதை டிக் பண்ணி அவங்களை பயன் பண்ணி அவங்கள சேக் பண்ணி இமெயில் அனுப்பலாம். எல்லாம்
இன்னொரு விடயத்தை நாங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் உங்களிடமிருந்து. இன்றைக்கு இந்த இளைய தலைமுறையின் மத்தியில் நாங்கள் ஒரு 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 கவனம், அதாவது இன்றைய கால சூழ்நிலையில் எவ்வளவு தூரம் நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றோம் என்பதை ஒரு கவனத்தில் கொண்டு செல்லும் முகமாக பெரியவர்களுடைய, குறிப்பாக ஒவ்வொரு மாணவர்களுடைய பெற்றார்களாக இருக்கலாம், பாதுகாவலர்களாக இருக்கலாம், அல்ல அவர்களை சார்ந்த மூத்தவர்களாக இருக்கலாம், இவர்கள் இந்த காலத்தினுடைய அவசியத்தை அவர்களுக்கு தெளிவுபடுத்தி இந்த ஒன்று கூடலில் வருகின்ற வெள்ளிக்கிழமை 5ஆம் தேதி இடம்பெறப் போகின்ற பிரித்தானியாவில் ட்ரெவல்கர்ஸ்காரில் ஆரம்பமாக இருக்கின்ற இந்த ஒன்று கூடலினுடைய அவசியம், இதில் நாங்கள் ஒவ்வொரு இளைய தலைமுறையிலும் எங்களோட தாய்நாட்டுக்காக, தாயக மண்ணுக்காக, தாயக மண்ணில் அல்லல் படுகின்ற எங்களோட உறவுகளுக்காக, அல்லது காலங்காலமாக நாங்கள் அனுபவித்து வரும் துயரங்களுக்காக குரல் கொடுப்பது ஒரு அவசியமான ஜனநாயக உரிமை என்பதை அவர்கள் இந்த இளைய தலைமுறையினருக்கு பெற்றார்கள், பெரியவர்கள். இதை தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு அவசியம் இருப்பதை நீங்கள் எப்படி உணர்கிறீர்கள்? இன்னொன்று சொல்ல விரும்புறேன் என்னன்னு சொன்னா, இப்ப ப்ரோட்டஸ்டுக்கு போனா ஸ்ரீலங்காவுக்கு போயிடாது அப்படி அந்த ஒரு தூண்டுதலையும் அவை உருவாக்கி வச்சிருக்கணும். அப்படி வருது. இது ஒரு உண்மையான ஃபேக்ட். இது ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ்ல மட்டும் ஒரு நாளைக்கு 40 இருந்து 50 ஃபிளைட் டிக்கெட்ஸ் புக் பண்ணி புக்கிங்ஸ் 50 புக்கிங்ஸ் நடக்குது சம்மர் ஹாலிடேஸுக்கு. ஓகே, ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ்ல மட்டும். ஸோ இப்ப உண்மையா நீங்க ஸ்ரீலங்காவுக்கு போய் அங்க உங்களோட ரத்தத்துக்கு மேலதான் நீங்க ஹாலிடே அனுபவிக்கணும், இல்லாட்டி ஃபியூச்சர்ல நடக்கிற பிளட் பாத்துக்கு இப்பவே நீங்க ஃபண்டிங் பண்ணீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே, மற்றது அதால ப்ரோட்டஸ்ட்க்கு போயிடலாம், இதெல்லாம் கதைக்காகவும் இருக்கு. ஸோ உண்மையா அப்படியான விஷயங்களை தவிர்த்து கொண்டு முதல்ல எங்களோட கடமையை நாங்க செய்வோம். இவ்வளவு காலம் மக்கள் உயிரை ஆட் பண்ணிச்சு, தங்களோட வாழ்க்கையை ஆட் பண்ணிச்சு, எவ்வளவு தூரம் எங்களை கொண்டு விட்டுருக்காங்க. ஸோ இதுக்கு மேலேயும் நாங்க இதை கேரி ஆன் பண்ணாட்டி இவ்வளவு காலம் சில ஆர்ட் எல்லாரும் லூஸ் பண்ணுவாங்க. அவங்களோட சாக்ரிஃபைஸ் தான் நீங்க பார்க்கணும். முதல்ல தங்களுக்கு ஒரு கெயின் இல்லாம, தங்களோட ஃபேமிலிக்கு ஒரு கெயின் இல்லாம, தங்களோட ஹோல் எவ்ரிதிங் லைஃப் இம்பார்ட்டன்ட் எல்லாத்தையும் லூஸ் பண்ணுவாங்க. சோல்ஜர்ஸ் அவங்களுக்காண்டியாக தயவு செய்து வாங்க. நல்லது. எங்களுடைய ஒரு திடீர் அழைப்பை ஏற்று நாங்கள் இன்னும் ஒரு கலந்துரையாடலை நடத்தி இருக்கின்றோம். இருப்பினும் இந்த வாரத்தில் நாங்கள் மிக முழுமையான கவனத்தை பிரித்தானியா வாழ் மக்கள் எல்லோருமே இணைந்து கொண்டு இந்த ஒன்று கூடலில், இந்த கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்திலே ஜனநாயக பண்புகளோடு நாம் கலந்து கொள்ள வேண்டிய தேவையை உணர்த்து முகமாக நாங்கள் இன்றிலிருந்து இந்த வாரங்களிலே கூடுதலாக அலசி ஆராய்வோம். மேலதிக தகவல்களோடு அடுத்து வரும் நாட்களில் நீங்களும் எத்தனை மணிக்கு எந்த திசை நோக்கி அல்லது எங்கிருந்து எங்கு நோக்கி என்பதை விவரங்களையும், அதே நேரம் எங்கிருந்து எவ்வகையான நடவடிக்கைகளை இவர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்ற பூரணமான தகவல்களோடும் நாம் இணைந்து கொள்வோம். உங்களுடைய வருகைக்கு நன்றி. மீண்டும் இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த இடத்துல 5ஆம் தேதி என்ன ஒரு விதமான ஆர்கனைசேஷனோ ஒன்றும் இல்லாமல் நீங்க அனைவரும் தமிழர்களாக ஒன்று கூடி ஜாயின் பண்ணுவாங்க. நான் இந்த ஆர்கனைசேஷன் எல்லாரும் சேர்ந்து செய்யற ஒரு விஷயம் இது. ஸோ அதை என்கரேஜ் பண்ணி எல்லா மக்களும் வருகை தரணும். அதுதான். நன்றி நன்றி எனது அன்புக்குரிய நண்பர். மீண்டும் சந்திப்போம். நன்றி. உண்மையில உறவுகளை நாங்கள் ஒரு சிறிய இடைவேளையை தொடர்ந்து இடைவேளைக்கு பின்பு நாங்கள் ஒரு சிறிய கலந்துரையாடலை நடத்தி இருக்கின்றோம். இந்த கலந்துரையாடலுக்கு முதல் இந்த வாரம் மிக முழுமையான ஒரு கவனத்தை தெரியும். ஐநாவுடைய அமர்வு எவ்வாறு அமைந்தது, இந்த ஐநா அமர்வின் பின்பு எவ்வகையான நடவடிக்கைகள் ஸ்ரீலங்கா அரசுக்கு எதிராக நடத்தப்படுகிறது, அல்லது தமிழகத்தில் இன்றைக்கு கொந்தளிப்பு நிலை எவ்வளவு தூரம் வித்திட்டிருக்கின்றது, இந்த தமிழக மக்களினுடைய ஆர்ப்பாட்டம் அல்லது அரசியல்வாதிகளுடைய முழு மூச்சான செயற்பாடுகளுக்கு நாங்கள் புலம்பெயர்ந்த மக்கள் எவ்வகையான ஆதரவை கொடுக்கின்றோம், அல்லது ஆதரவு என்பதை விட நாங்கள் எவ்வளவு தூரம் இதில் அவர்களுக்கு பூரணமான ஒத்துழைப்பு நல்குகின்றோம், எங்களுடைய தேவைகளுக்காக எங்களுடைய உணர்வுகளை மதித்து அவர்கள் எடுக்கின்ற போராட்டங்களுக்கு நாங்கள் எவ்வளவு வலிமை சேர்க்கின்றோம் என்பதை சிந்திக்க வேண்டும். அந்த வகையில் இதை உணர்ந்து இங்கே வருகின்ற 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை உண்மையிலேயே இது நடத்தப்படுகின்ற நோக்கம் முழுமையாக சர்வதேச சமூகத்தினுடைய கவனத்தை ஈர்ப்பதற்கு நாம் எல்லோருமே ஒருமித்த குரலில் ஒருமித்த வண்ணம் நாம் குரல் எழுப்ப வேண்டிய தேவை இருப்பதை உணர்த்துவதற்காக. எனவே இது தொடர்பாக அடுத்து வரும் நாட்களில் உரையாடுவோம். ஒரு சிறிய இடைவெளியை தொடர்ந்து நாம் ஒரு கலந்துரையாடலை நடத்த இருக்கின்றோம். இணைந்திருங்கள் உறவுகளின் சங்கமம் நிகழ்ச்சியினூடாக.